நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாயிருக்கிறோம் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாயிருக்கிறோம் என்று சத்திய வேதம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. நீங்கள் தேவர்களாயிருக்கிறீர்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உன்னதமானவரின் மக்கள் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சத்திய வேதம். கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம் என்று சத்திய வேதம் போதிக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்கள் யாரை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை. ஏன் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் இந்த உலகத்தின் மக்களுடைய பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிறார். தேவன் அங்கேதான் பதிலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வியாதி பிரச்சனைக்கு, தரித்திர பிரச்சனைக்கு, சாப பிரச்சனைக்கு, தீமை பிரச்சனைக்கு, குடும்ப பிரச்சனைக்கு, பாவ பிரச்சனைக்கு, எல்லா பிரச்சனைக்கும் தேவன் கல்வாரி சிலுவையிலே தான் பதிலை என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எனவே தான் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்ன செய்கிறோம்? பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறார். பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும், எல்லா பகுதிக்கும் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்ன செய்கிறோம்? பிரசங்கிக்கிறோம் என்று பாருங்க, அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறார். ஆமென். அவருடைய கல்வாரி பாடுகள், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம், அவர் தலையில் ஏற்றுக்கொண்ட அந்த முள்முடி, அவர் பட்ட காயங்கள், அங்கே ஏற்பட்ட அந்த தழும்புகள், அதுதான் நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் பதிலாக இருக்கிறது. ஆமென். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பார், உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பார், உங்களுடைய மீறுதல்களை எல்லாம் மன்னிப்பார், புது மனுஷனாய் மாற்றுவார், புது சிருஷ்டியாய் மாற்றுவார், கண்ணீரை யாவையும் துடைப்பார். எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். இளைப்பாறுதலான ஒரு ஜீவியத்தை, சமாதானமான ஒரு ஜீவியத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார். ஆகவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐசுரியமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐசுரியவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே. யாரு மித்தம் தரித்திரர் ஆனாரே? உங்கள் மித்தம், நம்மித்தமாக, நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே. எதற்காக? அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு. ஆமென். கடந்த பல வாரங்களாக ரிடம்ஷன் ஃப்ரம் த கேர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் சாபத்திலிருந்து விடுதலை, வறுமையின் சாபத்திலிருந்து மீட்பு என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதிலே இப்பொழுது இந்த போதனையின் 2வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் பகுதியை நாம் பார்த்து முடித்தோம். முதல் பகுதி என்ன? நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறோம்? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்பொழுது இந்த போதனையின் 2வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 2வது பகுதி என்ன? த கிராஸ் ஆஃப் கால்வரி அண்ட் ரிச்சஸ் லைஃப். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். ஆமென். இதுல பாருங்க, கடந்த வாரத்திலே நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், தரித்திரம் என்பது அது ஒடுக்குகிற ஒன்று. தரித்திரம் என்பது அது நொறுக்குகிற ஒன்று என்பதை நாம் பார்த்தோம். தரித்திரம் என்பது
அது ஒரு இரும்பு நுகத்தடி என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஐஸ்வர்யம் என்பது அது தேவனுடைய திட்டம், அது தேவனுடைய ஒரு யோசனை என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். ஐஸ்வர்யம் என்பது, செழிப்பு என்பது மனிதனுடைய மனதிலே தோன்றின ஒன்றல்ல, அது தேவனுடைய மனதிலே தோன்றினது. எனவேதான் கர்த்தர் முதல் மனுஷனாய ஆதாமை செல்வ செழிப்பான ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன செய்தாரு? வைத்தார். சகாரா பாலைவனத்தில் கொண்டு போய் வைக்கல, தண்ணியே இல்லாத இடத்துல கொண்டு போய் என்ன செய்யல? வைக்கல. விளைச்சலே இல்லாத இடத்துல, காஞ்சு போய் கிடக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் என்ன செய்யல? வைக்கல. செல்வ செழிப்பான ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாரு. ஆமென். அதன் பிறகு பாருங்க, ஆபிரகாம்ங்கிற மனுஷனை கர்த்தர் அழைக்கிறாரு. அழைக்கும் போதே பாருங்க, நான் உன்னை செல்வ செழிப்பாக தான் ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி தான் அழைக்கிறார். ஆமென். அடுத்து பாருங்க, எவ்வளோ காரியத்தை பார்க்குறோம். கர்த்தர் பாருங்க, மனுஷன் செல்வ செழிப்பாக இருக்கணும், அவன் ஐஸ்வர்ய வாழ்வு வாழணும் என்பதை தான் அவர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். ஆகவே தான் நான் சொன்னேன் பாருங்க, இந்த செழிப்பு என்பது மனுஷனுடைய மனதில் தோன்றின ஒன்றல்ல. இந்த செழிப்பு என்பது, ஐஸ்வர்யம் என்பது கடவுளுடைய மனதில் தோன்றின ஒன்று. ஆமென். அதனால தான் கர்த்தர் அப்படிலாம் கொண்டு போய் என்ன செஞ்சாரு? வைத்தார். அது போல பாருங்க, இந்த தரித்திரம் என்பது அது மனுஷனை ஒடுக்குகிற ஒன்று, அது நொறுக்குகிற ஒன்று. எத்தனையோ குடும்பங்கள் தரித்திரத்தினாலே நொறுங்கி போயிருச்சு, எத்தனையோ குடும்பங்கள் ஒடுங்கிருச்சு. என்னன்னா தரித்திரம். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தரித்திரத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? மேன்மை பாராட்டி பேசக்கூடாது. தரித்திரத்தை உயர்த்தி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் எங்கள் ஆண்டவர் இதெல்லாம் விரும்ப மாட்டார் அப்படின்னு பேசிக்கிட்டே தெரியக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னங்க, ஒரு நல்ல செருப்பு எடுத்து போட்டு நடக்க வேண்டியதானே? இல்லை, எங்கள் ஆண்டவருக்கு நல்ல செருப்பெல்லாம் போடணும் செய்யாது. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரிலங்க. நீ நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு உடுத்திட்டு வர வேண்டியதானே அப்படின்னா, இல்லை ஆண்டவருக்கு நல்லா அதெல்லாம் பிடிக்காது. பார்த்துருக்கீங்களா? உண்மையா இல்லையா? அது எல்லா இடங்களையும் பேசுகிறாங்க. பார்த்தீங்களா? மற்ற மக்கள் என்ன நினைக்கிறாங்க? இவங்க ஆண்டவர் பாவம் தரித்திரம் பிடிச்ச ஆள் போல, நல்லாவே இருக்க விட மாட்டார் போல, இவங்க ஆண்டவர் இவங்களை நல்ல சோறை சாப்பிட விட மாட்டார் போல, நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்த விட மாட்டார் போல, நல்ல ஒரு செருப்பு கூட போட விட மாட்டார் போல இருக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவரை போல நல்ல ஒரு பாருங்க விசாலமான ஒருத்தர் யாரும் கிடையவே கிடையாது. நம்ம நல்லா இருக்குன்னு என்ன செய்கிறார்? அவர் விரும்புகிறார். ஆகவே ஆண்டவரை கேவலப்படுத்துறது மாதிரி, ஆண்டவரை இழிவுபடுத்துறது மாதிரி, ஆண்டவருக்கு ஒரு அவமரியாதையை கொண்டு வருகிறத போல என்ன செய்யக்கூடாது? பப்ளிக்கில் போய் பொது இடங்களில் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. எப்போது கர்த்தரை உயர்த்தி, அவருடைய கல்வாரியை உயர்த்தி, அவருடைய ரத்தத்தை உயர்த்தி, அவருடைய தழும்பை உயர்த்தி, அவருடைய காயங்களை உயர்த்தி, ஆமென், அப்படி பேச பழகணும். எங்கள் ஆண்டவர் எங்களை நல்லா தான் இருக்க சொல்கிறாரு. ஆமென், ஆமென். எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்ல ஸ்கூலில் தான் படிக்கணும். ஆமென். எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்ல ஸ்கூலில் தான் செய்யணும், படிக்கணும். நல்ல இடத்துல தான் இருப்பாங்க என் பிள்ளைங்கள்லாம். ஏன்னா கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? வாக்கு பண்ணியிருக்கிறார், விரும்புகிறார். அதற்காக தான் அவர் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்? மரித்திருக்கிறார். ஆகவே இப்படி பேசணும். ஆகவே நம்முடைய தேவன் அவர் நாம் செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும், நாம் ஐஸ்வர்ய வாழ்வு வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையில் தரித்திரரானார், பாடுபட்டார் என்று சத்தியவேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கிறோம். ஓகே, இன்றைக்கு இதை தொடர்ந்து இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து அவர் பண்ணின முதல் பிரசங்கம் என்ன? மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து அவர் ஜெப ஆலயத்துக்கு போய் அவர் பண்ண முதல் பிரசங்கம் என்ன என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய போது அவர் என்ன பிரசங்கம் பண்ணாரு, என்ன அவர் பிரசங்கம் பண்ணாரு என்பதை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்திலே என்ன அடங்கி இருந்தது என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எத்தனை பேர் பார்க்கலாம் நினைக்கிறீங்க? வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் முதல் 22வது வசனம் வரைக்கும்.
தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இந்த வேத பகுதியிலே நாம் கவனிக்க வேண்டிய 4 வார்த்தைகள், நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த 4 காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். ஒன்று, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை, ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை, வறுமைக்காரருக்கு சுவிசேஷத்தை, கடன்காரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக என்ன சொல்லுகிறார்? இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று சொல்லுகிறார். நான்காவதாக என்ன சொல்கிறார்? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகள் என்று. எப்படிப்பட்ட வார்த்தைகள்? எப்படிப்பட்ட வார்த்தைகள்? கிருபையுள்ள வார்த்தைகள் என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த 4 காரியத்தை இப்பொழுது நாம் கவனிக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரே. சரி, கர்த்தருடைய ஆவியானவர் எதற்காக என்மேல் இருக்கிறார் என்று இங்கே மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்? பதில் சொல்லுங்க. எதுக்கு சொல்லுகிறார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. எல்லாம் சொல்லுங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் எதற்காக நமக்குள்ளே இன்றைக்கு வாசம் பண்ணுகிறார்? எதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, வறுமைக்காரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, கடன்காரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காகத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறார்? எல்லாரும் இருக்கிறீங்களா? எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார்? வானத்துக்கு பூமிக்கு 10 அடி குதிக்கிறதுக்கா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? இன்னைக்கு அபிஷேகம் மாத்திரத்தில் பெந்தேகோஸ்தே வட்டாரத்தில் என்ன நடக்குது? பட 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 படன்னு குதிக்கணும் மேலே கீழையும். பார்த்துருக்கிறீங்க? பார்க்கலையா? நீங்களாம் பார்க்கலையோ? நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்து வந்திருக்கிறேன். அபிஷேகம் சொன்ன உடனேயே என்ன பண்ணணும்? டம டம டமன்னு குதிக்கணும், உருளணும், பெறலணும், அடுத்தவங்க மேலே விழுந்து அங்கே இருக்கிற பைபிளை கிழிச்சு போட்டு, பாயெல்லாம் கிழிச்சு போட்டு என்ன செய்யணும்? வாந்தியெல்லாம் எடுத்து உருளலும் பெறலணும். எங்க? சபைக்குள்ள. அபிஷேகம் உடனேயே கிறிஸ்தவ மக்களுடைய மைண்டில் என்ன வருது? குதிக்கணும், விழணும், டப்பு டப்புன்னு நினைச்சு கையை தட்டணும்,
ஊருலன்னு கத்தணும். எல்லாம் இருக்கிறீங்களா? அபிஷேகத்தை நான் குறைச்சி பேசல. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. நாம் அபிஷேகத்தை விசுவாசிக்கிறோம். நாம் நம்முடைய சபையில் அந்நிய பாஷையை பேசுகிறோம். வீடுகள் தோறும் அந்நிய பாஷையில இருந்து ஜெபிக்கிறோம். நம்ம அபிஷேகத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள இந்த காலை வேளையிலே, அபிஷேகம் எதற்காக? அபிஷேகம் பல நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், வானத்துக்கு பூமி குதிக்கிறதுக்கு என்ன செய்யல. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அபிஷேகம் பல நோக்கத்துக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமே. சரி, எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இங்கே சொல்லுகிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார். ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார். வறுமைக்காரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அபிஷேகம் எதற்காக? பல நோக்கத்துக்காக. அதுல ஒரு நோக்கம் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். நீங்க தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீங்களா? இல்ல வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குறீங்களா? உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பாருங்கள். நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் பாட்டுக்கு தோத்திரம் பண்ணி சாப்பிட்டு தூங்கிடுவேன். அப்படி இருக்கிறீங்களா? போய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீங்களா? ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீங்களா? கடன்காரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறீங்களா? பிரசங்கிக்கலைன்னா இன்றிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். ஆமென். வறுமையில கிடக்கிறவங்களுக்கு, தாட்சியில கிடக்கிறவங்களுக்கு, கடனுக்குள்ள கிடக்கிறவங்களுக்கு, கடன்காரர்களை கண்டு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு நீங்க போய் தைரியமா சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? பிரசங்கிக்க வேண்டும். ஆமென். என்ன சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போறீங்க? இயேசு கிறிஸ்துவனுடைய தரித்திரத்தை எல்லாம் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். அதற்கு அடையாளமாய் முள்முடி ஏற்றுக்கொண்டார். தரித்திரம் என்கிற சாபத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், தரித்திரம் என்கிற சாபத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் உங்களை விடுதலையாக்குவார் என்று இந்த சுவிசேஷத்தை நீங்க என்ன செய்யணும்? போய் மக்களுக்கு என்ன செய்யணும்? பிரசங்கிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். சரி, ஏன், எதற்காக தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும்? இதை கொஞ்சம் கவனிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்காக? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. கிளியர் ஆயிடுச்சா? ரைட். இப்ப ஏன், எதற்காக, என்ன காரணத்துக்காக தரித்திரருக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்? எல்லாம் இருக்கிறீங்களா? எதற்காக சுவிசேஷத்தை தரித்திரருக்கு போய் அறிவிக்கணும்? தரித்திரர்கள் தரித்திரர்களாகவே இருந்துட்டு போக வேண்டியதானே? தரித்திரர்கள் தரித்திரராகவே இருக்க வேண்டியதானே? அதுதானே கடவுளுடைய சித்தம் என்று வார வாரம் அடிச்சடிச்சு பிரசங்கம் பண்றீங்க. புரியுதா? தரித்திரர்கள் தரித்திரராக இருந்துட்டு போட்டு வேண்டியதானே? சபைக்கு என்ன பிரசங்கம் பண்றீங்க? நீ ஒண்ணுமில்லாம இருக்கணும், நீ ஏழையா இருக்கணும், நீ தாழ்ச்சியில தான் இருக்கணும், ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 2 ட்ரெஸ்க்கு மேல அடிச்ச கூட 3வது ட்ரெஸ் உனக்கு இருக்கக்கூடாது. அதைத்தானே பிரசங்கம் பண்றீங்க. அதான கடவுளுடைய சித்தம் சொல்றீங்க. பிறகு எதற்காக தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும்? எத்தனை பேருக்கு கேள்வி புரியுது? கேள்வி என்னன்னா, எதுக்காக தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்? ஏன், எதற்காக தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் தெரியுமா? ஒவ்வொரு தரித்திரர்களும் ஐஸ்வர்யவான்களாய் ஆக வேண்டும். அதற்காகத்தான் என்ன செய்ய வேண்டும்? போய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களாய் ஆக வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தமாய் இருக்கிறது. ஒவ்வொரு ஏழைகளும் செல்வந்தர்களாய் ஆக வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. ஒவ்வொரு வறுமைக்காரர்களும் சீமான்களாய் மாற வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. எனவேதான் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். எதற்காக? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. தரித்திரராக இருந்துட்டு போக வேண்டியதானே?
ஏன் தரித்திரருக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்? பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க தரித்திரத்துலாம் இருக்குன்னு சொல்லி கடவுளை சித்தமா இருந்தா அப்புறம் எதுக்கு விழுந்து விழுந்து கால்நடையா நடந்து போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பட்டணங்கள் தோறும் போறாரு, கிராமங்கள் தோறும் போறாரு, நடந்தே போறாரு. சில சமயங்கள்ல போட்ல ஏறி அந்த பக்கத்துக்கு போறாரு, சில சமயங்கள்ல காடு மேடுகள்லாம் நடந்தே போறாரு சீசர்ல கூப்பிட்டுக்கிட்டு. எதுக்காக? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக. அப்ப அவங்களாம் தரித்திரா இருந்துட்டு போட்டோம், அதான் என்னுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு இங்க கப்பர்நகூம்ல வீட்டுக்குள்ள இருந்திருக்கலாம்ல. இவ்வளவு வாஞ்சையா, இவ்வளவு தாகமா போய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். எதற்காக வென்றால் யாரும் தரித்திரா இருக்கக்கூடாது. ஆமென். யாரும் ஏழையா இருக்கக்கூடாது, யாரும் கடன்காரர்களா இருக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், செல்வ செழிப்பா இருக்கணும். அதுக்காக தான் அவர் போய் என்ன செய்கிறார்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அப்ப ஆண்டவர் இங்க தெளிவாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதற்காக? ஒவ்வொரு தரித்திரருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக. அப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது, அந்த சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த தரித்திரர்கள் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் என்ன செய்வார்கள்? மாறுவார்கள், செல்வந்தர்களாய் மாறுவார்கள். எனவேதான் நான் போய் தரித்திரருக்கு என்ன செய்கிறேன்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். எனவே இங்கே நாம் காண்கிற காரியம் என்னவென்று சொன்னால், தரித்திரத்துக்கும் நம்முடைய தேவனுக்கும் எந்த சம்மதம் கிடையாது. தரித்திரத்தையும் நம்முடைய தேவனையும் சம்பந்தப்படுத்தி பேசுவது சுத்த அறிவீனமான ஒரு காரியம். ஆமென். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரர், எல்லா வெள்ளிக்கும் எல்லா பொண்ணுக்கும் அவர் சொந்தக்காரர். ஆமென். எனவே தரித்திரத்தையும் நம்முடைய தேவனை என்ன செய்யக்கூடாது? இணைத்து பேசக்கூடாது, சம்பந்தப்படுத்தி பேசக்கூடாது. தரித்திரம் இருக்கக்கூடாது, தரித்திரரெல்லாம் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான அவர் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு. யாருக்கு? தரித்திரருக்கு. தரித்திரர்கள் தரித்திராக இருந்துட்டு போயிட வேண்டியதானே அப்படின்னு இவர் விரும்பி இருந்தார்னா, இவர் பாட்டு கப்பர்நகூம்ல என்ன செஞ்சிருக்கலாம்? வீட்டிலே இருந்திருக்கலாம். நாசரேத்தில் போய், அந்த தேவாலயத்தில் போய், அந்த ஜெபாலயத்தில் போய் அவர் என்ன செஞ்சிருக்க வேண்டியதில்லை? பிரசங்கித்திருக்க வேண்டியதே இல்லை. ஆகவே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவனுக்கும் தரித்திரத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நம்முடைய தேவன் தரித்திரத்தை வெறுக்கிறார். ஆமென். எனவேதான் அவர் தரித்திரருக்கு போய் சுவிசேஷத்தை என்ன செய்தார்? பிரசங்கம் பண்ணினார். ஆமென். எத்தனை கிளியர் ஆயிருச்சு? அது மாத்திரமல்ல, இந்த வேத பகுதியிலே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா, கிருபையுள்ள வார்த்தைகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தைகள்? அவருடைய வாயிலிருந்து கிருபையுள்ள வார்த்தைகள் என்ன செய்ததாம்? புறப்பட்டு வந்ததாம். எப்படிப்பட்ட வார்த்தைகள்? எல்லாம் சொல்லுங்க. கிருபையுள்ள வார்த்தைகள், கிருபையுள்ள வார்த்தைகள். ஆமென். அந்த ஆலயத்தில் நிற்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் கொடுக்கப்படுகிறது, வாசிக்கிறாரு. வாசிட்டு சொல்றாரு, இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் என்ன செய்தது? நிறைவேறிட்டுன்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபையுள்ள வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து என்ன செய்தது? புறப்பட்டது. ஆமென். சாபமான வார்த்தைகள் புறப்படல, தரித்திரமான வார்த்தைகள் புறப்பட்டு வரல, முள்ளான வார்த்தைகள் புறப்பட்டு வரல, நொறுக்குகிற வார்த்தைகள் புறப்பட்டு வரல, ஒடுக்குகிற வார்த்தைகள் புறப்பட்டு வரல, இடித்து போடுகிற வார்த்தைகள் என்ன செய்யல? புறப்பட்டு வரல. கிருபையுள்ள வார்த்தைகள் என்ன செய்தது? புறப்பட்டு வந்தது. ஆமே. சில ஆட்கள் பாருங்க, ஒரே வார்த்தையில் ஆளவே நொறுக்கிடுவாங்க, நொறுங்கிடுவாங்க ஆட்கள். சில ஆட்கள், என்னங்க அப்படி ஆயிட்டீங்க? இல்லைங்க அப்படி அவங்க அப்படி சொல்லிட்டாங்க என்னைய. அந்த வார்த்தை என்ன செய்யுது? ஆளவே. நீங்கள் பெரிய ஒரு உருளைக்கட்டை எடுத்துல மண்டையில் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நொறுங்கிறதுக்கு. ஒரு வார்த்தையை விட்டா போதும், ஆளை என்ன செஞ்சிருவாங்க? அந்த குடும்பமே நொறுக்கிடுங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? இங்க சொல்லப்பட்டிருக்குது, கிருபையுள்ள வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து என்ன செய்தது? உங்க வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது? உண்மையாவே தானா? கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வருதா? ஒரு மனுஷனை சந்திக்கிறீங்க, ஒரு குடும்பத்தை பார்க்குறீங்க, ஒண்ணுமெல்லாம் அவன் போயிடுவ, அப்படி சொல்லக்கூடாது.
ஒண்ணும் இல்லாம தரிசா போயிருவீங்களே, தரிசா போயிருவீங்க. இப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா ஓடினாங்க, வாஞ்சியா ஓடினாங்க. மகனே கலங்காதே, கர்த்தர் உன்னை இந்த தரித்திரத்தின் பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி பிரசங்கம் பண்ண ஒருத்தரும் வரமாட்டான். கர்த்தர் தான் இந்த கஷ்டத்தை கொடுத்து உன்னை சோதித்துக் கொண்டிருக்கிறார், புடமிட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவன் அதுக்கு ஒரு கூட்டம் அல்லேலூயா கர்த்தருக்கு இருக்குது, வந்திருக்குது. கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு போனது. குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள், உடைந்த இருதயத்தை சுகமாக்கக்கூடிய வார்த்தைகள். ஆமென். அப்படி இருதயம் நொறுங்கி போய் சபையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுக்கு யாராவது மருந்து போட மாட்டாங்களான்னு சொல்லி இங்க பிரசங்கியாரு பைபிளை தூக்கிட்டு கண்ணாடியும் தூக்கி இப்படி மாட்டிக்கிட்டு கர்த்தர் உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நொறுங்கி போய் வந்து உட்கார்ந்து இருக்கிறான். நொறுங்கி போய் அப்படியே நொந்து நுரக்குழஞ்சு போய் சபைக்கு போவோம், இயேசுநாதருடைய சபைக்கு போவோம். அங்கே ஏதாவது ஒரு ஜெபம் பண்ண மாட்டாங்களான்னு வந்தா இவர் ஒரே படா போட்டு நினைச்சிட்டாரு, நொறுக்கி விட்டார். ஏற்கனவே நொறுங்கினதுல எரியிற விளக்குல எண்ணெய் ஊற்றுவாங்க பாருங்க, இன்னும் ஸ்பீடாக ஏறிட்டு. அந்த மாதிரி கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது. ஆமென், ஆமென். வாழ வைக்கிற வார்த்தைகள், குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள். அப்ப இயேசு கிறிஸ்து இங்கே பண்ணுகிறார் பிரசங்கம். என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அவர் அங்கே நின்று அந்த வேதப்பதி எடுத்து வாசித்துட்டு என்ன பிரசங்கம் பண்ணியிருப்பார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அன்னைக்கு அங்க வந்திருந்த அத்தனை குடும்பமும் வாழ்ந்திருந்திருக்கணும், செழிப்படைஞ்சிருக்கும், ஆமே, சுகமாயிருக்கும். ஏன்னா கிருபையுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வருகிறது. அவனுடைய இருதயம் சுகமாயிருக்கும். அந்த உள்ளான காயங்கள், வெளியில சொல்ல முடியாத அந்த காயங்கள் அன்னைக்கு சுகமாயிருக்கும். உடைந்து போன அந்த உள்ளங்கள் அன்னைக்கு சுகமாயிருந்திருக்கணும். ஆமே, எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பண்ண முதல் பிரசங்கம் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாரு. ஆமே, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார். நீங்களும் போய் என்ன செய்யுங்க? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. கர்த்தர் தரித்திரத்தை மாற்றுவாரு, கடன் பிரச்சனையை மாற்றுவாரு, ஏழ்மைத்தனத்தை மாற்றுவாரு. கர்த்தரை பிடிச்சுக்குங்க, கர்த்தரை நம்புங்க, அவருடைய ஆலயத்துக்கு வாங்க, சபைக்கு வாங்க. கர்த்தர் கண்ணீர் யாவையும் துடைப்பார், வாழ வைப்பார்னு சொல்லுங்க. குடும்பங்கள் தலைக்க ஆரம்பிக்கும், குடும்பங்கள் வாழ்வடைய ஆரம்பிக்கும். ஆமென். இந்த உலகத்தின் பிரச்சனைக்கு மருந்து நம்ம கையில் இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாட்ட அதை மனசில் வச்சுட்டு போங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மருந்து நம்ம கையில் என்ன செய்யுது? அந்த மருந்து இயேசு கிறிஸ்து, அப்படியே கல்வாரி பாடுகள். ஆமென். பாருங்க, நீங்க நினைக்கலாம் நான் ஒரு சாதாரண ஆள் தானே. நீங்க சாதாரண ஆள் கிடையாதுங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு சாதாரண ஆள் கிடையவே கிடையாது. ஆமென். நீங்க சாதாரண ஆள் கிடையாது. நீங்க சாதாரண ஆள்னா இந்த உலகத்தினுடைய பிரச்சனைக்கு பதிலாக இருக்கிற மருந்து கர்த்தர் கையில் கொடுப்பாரா? யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் இருக்கலாம், பெரிய பெரிய படித்த மேதைகள் இருக்கலாம், அவங்கள்ட்டலாம் இல்லாத உங்க கையில் இருக்குது. இந்த இயேசுவை கொண்டு போய் சொன்னீங்கன்னா அநேக குடும்பங்கள் தலைக்க ஆரம்பிக்கும், அநேக குடும்பங்கள் வாழ்வடைய ஆரம்பிக்கும். ஆமென். ஆகவே தரித்திரருக்கு போய் சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். எதற்காக? தரித்திரர்கள் வாழ்வடைய வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் என்ன செய்தது? நிறைவேறிற்று. எந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினாரே, இந்த வேத வாக்கியம். ஆமென். இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு என்ன செய்தது? நிறைவேறிற்று. இப்ப நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்றாருங்க? சொல்லுகிறார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே, இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததனுடைய பல நோக்கங்களிலே ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்? அறிவிக்க. பல நோக்கங்களுக்காக அவர் வந்தார். அதுல ஒரு நோக்கம் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்?
நீங்க இந்த பூமியில் இருப்பதனுடைய நோக்கம் என்ன? கர்த்தர் பல நோக்கத்துக்காக இந்த பூமியில உங்களை வைத்திருக்கிறார். அதுல ஒரு முக்கியமான நோக்கம் என்ன? நீங்க போய் இந்த ஊர் மக்களுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். குறிப்பாய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்? பக்கத்துல கையை பிடிச்சு சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்க, நீங்க போய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை இந்த பூமியில வச்சிருக்கிறாரு, இந்த ஊர்ல வச்சிருக்கிறாரு. ஆமென். உங்க ஆபீஸ்ல பாருங்க 50,000 சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க, 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்ன இவ்வளோ வாங்குறாங்கல்ல, 2ஆம் தேதி பார்த்தா ஒன்றும் இருக்காது, எல்லாம் இஎம்ஐ அந்த எல்லாத்துக்கும் செஞ்சிருது. போய் எடுத்து கடைசியில் பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் வாங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும் போது தான் எங்கேயும் ஒரு பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, கட்டுக்கட்டாக சம்பாதிக்கிறாங்க, ஒன்றும் இல்லாமல் தொடச்சி விட்டு உட்காந்துருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இவங்களுக்கு போய் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை. நாம் என்ன நினைக்கிறோம்? சாதாரண ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் போய் சுவிசேஷம் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். ஏதோ ஒரு சேரி பகுதியில் இருக்கவங்க மக்களுக்கு தான் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, பெரிய பெரிய வீடுகளுக்குள்ள உள்ள உட்காந்துருக்கிறாங்க, ஆனால் கையில் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கிறாங்க. வாங்கினதெல்லாம் கொண்டு போய் செஞ்சுட்டு இருக்காங்க, வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சுவிசேஷம் தேவை, அவசியம். ஆமென். ஆகையால் பயப்படாம தைரியமா சுவிசேஷத்தை அறிவிங்க. ஆமென். இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க, பெரிய வீட்டில் இருக்கிறாங்க, இவங்களுக்கு போய் இப்படி நம்ம ஆண்டவரை பற்றி சொல்றது? அவங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப தேவையா இருக்குது இப்போ. ஏன்னா எல்லா காடையும் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு எல்லா காடும் செய்து எங்கெங்கேயே கிடக்குது. அவன் வட்டிக்கார குட்டிக்கார கரெக்டாக பணம் விழுந்து அவன் எடுத்துடுறான். அதனால அவங்க ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் தேவை. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆமென், ஆமென். உங்க மேலையும் அதே அபிஷேகம் தான் இருக்குது. இப்ப நீங்க போய் என்ன செய்ய? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆமென். ஆகவே ஆண்டவர் தம் வளர்ந்த ஊரில் உள்ளவர்களுக்கு இங்கே அவர் சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆமென். தம் வளர்ந்த ஊராகி நாசரேத்துக்கு அவர் வருகிறார். அங்க வந்து ஜெபாலயத்துக்கு போறாரு. அங்க போய் இந்த வேத பகுதி எடுத்து வாசிக்கிறாரு. வாசிட்டு அவர் சொல்றாரு, இன்றைய தினம் இந்த வேத வாக்கியம் என்ன செய்தது? நிறைவேறிற்று. அப்ப என்ன நடக்குது? தம் வளர்ந்த ஊர் மக்களுக்கு என்ன செய்யறாரு? சுவிசேஷத்தை என்ன செய்யறாரு? பிரசங்கிக்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க உங்க சொந்த பந்தங்களுக்கு, உங்க உறவினர்களுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். குறிப்பாய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? பிரசங்கிக்க வேண்டும். ஆமென். அது இன்றைய தினம் நிறைவேறினது என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் வந்ததனுடைய நோக்கம் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர் அவரோடு கூட இருந்ததனுடைய நோக்கம் என்ன? பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அவர் மேல் இருந்ததனுடைய நோக்கம் என்ன? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை செய்வதற்காக, பிரசங்கிப்பதற்காக. உங்களோடும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார், உங்க மேலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன? போய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கிக்க. எத்தனை பேர் பிரசங்கிக்கலாம் நினைக்கிறீங்க? ஆமென். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி இப்படி ஊர்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டே வந்தாரு. நான் கேட்கிறேன், அப்படின்னா இந்த பூமியில தரித்திரம் ஒழிஞ்சிருச்சா? நல்லா கவனிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணத்தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறாரு. போய் தரித்திரத்துக்கு சுவிசேஷம் அவர் பிரசங்கித்தாரு. அப்படி என்றால் இந்த பூமியில் தரித்திரம் ஒளிந்து விட்டதா? என்ன அமைதியா உட்கார்ந்திருக்கிறீங்களா? தரித்திரம் ஒளிஞ்சிருச்சா? பதில் சொல்லுங்க. தரித்திரம் ஒளிஞ்சிருச்சா? இதுக்கு 2 பதிலை நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் கவனிங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இன்றைக்கு நீங்களும் நான் என்ன செய்யறோம்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோம், அறிவிக்கிறோம். ஆனாலும் கூட என்ன செய்யல? தரித்திரம் ஒளியல. இன்னும் தரித்திரம் அங்கங்க என்ன செய்யுது? இருக்குது. இதுக்கு 2 பதில்களை நான் சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க. ஒன்று, அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை, அறிவிக்கப்பட்டு கொண்டு வருகிற சுவிசேஷத்தை எல்லாரும் விசுவாசிப்பது கிடையவே, ஒரு சிலர். ஆமென். ஒத்துக்கிறீங்களா? அதை எல்லாரும் என்ன செய்யறது கிடையாது? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்றது கிடையாது, விசுவாசிக்கிறது கிடையாது. 2வதாக, திருச்சபைக்கு வந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட சத்தியங்கள் இன்றைக்கு சபையிலே போதிக்கப்படுகிறது? எல்லாம் கவனிக்கிறீங்களா?
திருச்சபைக்குள்ள வந்தவங்களுக்கு, திருச்சபையில் வந்து நாட்டப்பட்டவங்களுக்கு, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்றவர்களுக்கு சபைக்குள்ள எப்படிப்பட்ட சத்தியங்கள் போதிக்கப்படுகிறது? இதை கவனிக்கணும். தரித்திரம் ஒளிஞ்சிருச்சா? ஒளியல. அதுக்கு பதிலாக தான் பார்த்துக்கிட்டு வர்றோம். ஒன்று, அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யறது கிடையாது, ஏற்றுக்கொள்றது கிடையாது. ஒரு சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொண்டவரை எங்க வர்றாங்க? ரைட். இப்ப சபைக்குள்ள வந்து சபையில் இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட சத்தியங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது? எப்படிப்பட்ட சத்தியம் போதிக்கப்படுகிறது? சபைக்கு வெளியில போய் நின்று மைக்கை பிடிச்சிட்டு அல்லது எங்கேயோ ஒரு தெரு ஓரத்தில் நின்று அல்லது நோட்டீஸை கொடுத்து எப்படியோ பண்ணி என்ன பண்றாங்க? கர்த்தர் உன் கஷ்டத்தை போக்குவார் சொல்றாங்களே, சொல்லலையா? நம்மளும் அப்படி தானே சொல்றோம். கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார் சொல்றாங்களா, சொல்லலையா? கர்த்தர் உன் தரித்திரத்தை போக்குவார், கர்த்தர் கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவார், கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்றாங்களா, சொல்லலையா? கர்த்தர் கடன் பிடியிலிருந்து உன்னை என்ன செய்வார்? விடுதலை ஆக்குவார் சொல்றாங்களா, சொல்லலையா? நாமளும் அப்படிதானே சொல்றோம். இப்ப சபைக்குள்ள வந்து நின்று கொண்டு வெளியே நின்று கொண்டு என்ன சொன்னாங்க? மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப சபைக்குள்ள வந்து நின்று கொண்டு சபைக்கு வந்திருக்கிறவர்களுக்கு என்ன பிரசங்கம் பண்றாங்க? தரித்திரம் தான் மேலான வாழ்க்கை பிரதர், தரித்திரம் தான். வெளியில இருந்து என்ன சொன்னீங்க? கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குவார்னு சொல்லி சொன்னீங்க, தரித்திரத்தை போக்குவார்னு சொல்லி சொன்னீங்க, ஆசீர்வதிப்பார்னு சொன்னீங்க. இப்ப சபைக்குள்ள வந்து சபையில உட்கார்ந்தவங்களுக்கு என்ன சொல்றீங்க? தரித்திரம் தான் மேலான வாழ்க்கை பிரதர், தரித்திரம் தான் பரிசுத்தத்தினுடைய உச்சகட்டம், தரித்திரம் தான் மேலான வாழ்க்கை, தரித்திரம் தான் சிறந்த வாழ்க்கை. 2 ட்ரெஸ்ஸுக்கு மேல 3ஆவது ட்ரெஸ் இருந்தா நீ பரவாயில்ல என்ன செய்ய மாட்ட. ஏங்க வெளியில் என்னங்க சொன்னீங்க? இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி தரித்திரம் ஒழியும்? அங்கதான் நான் வர்றேன். எப்படி ஒழியும்? ஏங்க வெளியில் என்ன சொன்னீங்க? கர்த்தர் உன் கஷ்டத்தை போக்குவார், கர்த்தர் உன் கண்ணீரை போக்குவார், கர்த்தர் உன்னை வாழ வைப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப சபைக்குள்ள வந்தாச்சு. இப்ப வந்து அத பைபிள்ல இருந்து என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் விரிவா தெளிவா அவனுக்கு சொன்னா குடும்பங்கள் வாழ்வடைய ஆரம்பிக்கும், குடும்பங்கள் தலைக்க ஆரம்பிக்கும். ஆமென். கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சு முடிச்சிருக்கிறாரு? என்ன செஞ்சு முடிச்சிருக்காரு தெரியுமா? நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் சுமந்து தீர்த்திருக்கிறார். நீங்க தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாபத்தை இயேசு சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார். தரித்திரம் என்கிற சாபத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமென். இப்படி நீங்க சொன்னீங்கன்னா குடும்பங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வாழ்வடைய ஆரம்பிக்கும். ஆமென். அநேகர் பாருங்க வெளியில போய் மக்களுக்கு ஒண்ணு சொல்றது, உள்ள வந்த மக்களுக்கு என்ன செய்யறது? அதை ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, வெளியில உள்ள மக்கள் வா வா வான்னு கூப்பிட்டு உள்ள வச்சு நச்சு நச்சு மிதிக்கிறது. என்ன ஸ்கூட்டர்ல வர்ற சர்ச்சுக்கு? உனக்கு பரலோகம் போகணும் ஆசை இல்லை? எப்ப ஸ்கூட்டர்ல வந்தா என்ன? இதெல்லாம் அந்த காலத்துல இருந்து பெந்தேகோஸ்தேல வந்துட்டு இருக்குது. எதனா பேண்ட் லூஸா இருக்குது, டைட்டால போடணும். பார்த்துருக்குறீங்களா? என்ன கையில் வாட்ச் இப்படி மின்னுது? அவர் டைம் பார்க்குறக்காண்டி வாட்ச் கட்டியிருக்கிறாரு. பொருளம்பு வாசல்ல இப்படிலாம் பிரசங்கம் பண்ணா எப்படி தரித்திரம் ஒழியும்? நான் கேட்குறேன். கொஞ்சமாக சிந்திக்கிறீங்களா? நான் சொல்கிற காரியத்தை கொஞ்சமாக யோசிக்கிறீங்களா? ஆமென். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய ஆவியானவர் அதற்காக என் மேல் என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். எனவே நான் ஒரு காரியத்தை முடிவு பண்ணேன். நான் வந்து உணவுல உப்பு போட்டு சாப்பிட்ற ஆளு. அதனால ஒரு நாளும் தரித்திரத்தை உயர்த்தி பேசவே மாட்டேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் உயர்த்தி பேசுவேன். ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் உயர்த்தி பேசுவேன். ஒரு நாளும் தரித்திரத்தை உயர்த்தி பேச மாட்டேன். கடன் பிரச்சனை உயர்த்தி பேச மாட்டேன். இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை குறித்து என்ன செய்வேன்? உயர்த்தி நான் அதை உயர்த்தி பேச 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 மக்கள் வாழ்வடைய ஆரம்பிப்பார்கள், மக்கள் செழிக்க ஆரம்பிப்பார்கள். ஆமென். எனவே எப்பொழுது தரித்திரம் ஒழியும் என்றால்
இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரர் ஆனாரே என்கிற சத்தியத்தை ஆழமாய் போதிக்கும் போதுதான் தரித்திரம் என்ன செய்யும்? ஒளி ஆரம்பிக்கும். இதை ஆழமாய் போதிக்கத்தான் ஜனங்கள் விசுவாசிப்பார்கள். விசுவாசிக்கத்தான் மக்களுடைய குடும்பங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வாழ்வடைய ஆரம்பிக்கும். ஆமே. எத்தனை உண்மையாவே சொல்றீங்க? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிறேன். நான் சிலரால சொல்ல முடியும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன். நான் இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னதாக இருந்ததை விட இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். உண்மையா சொல்ல முடியுதா? அதான் கவனிக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அப்படியே இருக்கேன் பாஸ்டர். என்னம்னா அப்போ நான் சரியா பிரசங்கம் பண்ணலன்னு அர்த்தம், நான் சொல்லலைன்னு சரியா சொல்லலைன்னு அர்த்தம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, சிலுவையில் அவர் எனக்காக என்ன செய்து முடித்தார், அதை சொல்லிக்கிட்டே வரும் பொழுது மக்கள் விசுவாசிக்க ஆரம்பிப்பார்கள். ஆமேன். குடும்பங்கள் தலைக்க ஆரம்பிக்கும். ஆமேன். அது மாத்திரமல்ல, தரித்திரத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தடுத்து நிறுத்த முடியும். தரித்திரத்தை நீங்க உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? தடுத்து நிறுத்த. அது எப்படி பாஸ்டர், என்னால் தடுத்து நிறுத்த முடியுன்றீங்க? நான் அவ்வளோ பெரியாளா? எப்படி தெரியுமா தடுத்து நிறுத்த முடியும்? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக தரித்திரர் ஆனாரே என்று அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? சொல்லுகிறது. ஆமாவா இல்லையா? இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி தரித்திரம் என்ற சாபத்தில் இருக்கு நம்ம என்ன செய்திருக்கிறார்? நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப இதன் அடிப்படையில நீங்க ஒரு காரியத்தை செய்யலாம். என்ன செய்யலாம்? இன்றைக்கு நான் சாபத்துக்கு உட்பட்டவன் அல்ல, இன்றைக்கு நான் ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவன். ஆமென். இன்றைக்கு நான் சாபத்துக்குள்ள கிடையாது, இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தரித்திரத்தை தடுத்து நிறுத்துறீங்க. தரித்திரத்தை தடுத்து என்ன செய்றீங்க? நிறுத்துறீங்க. சில ஆட்கள் தரித்திரத்தை தடுத்து நிறுத்துற மாதிரி என்ன செய்யறது கிடையாது, பேசுறதே கிடையாது. தரித்திரத்தை கட்டி பிடிச்சி அரவணைச்சு அப்படியே டூயட் பாடுறது, அப்படியே என்ன செய்யறது ரூம்குள்ள. பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் தெரியாம இருக்கிறீங்க. உன்னைய பிடிச்சா தரித்திரம் தான் அந்த குடும்பத்தை என்ன செய்யுது. இப்ப தரித்திரத்தோட என்ன செய்றீங்க? நீங்க பரதநாட்டியம் என்ன செய்றீங்க? ஆடுறீங்க. வாயை சரி பண்ணணும். வாயை சரி பண்ணாம குடும்பம் என்ன செய்யாது, சரியாகவே ஆகாது. ஆகவே தரித்திரத்தை உங்களால் தடுத்து நிறுத்த முடியும். எப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை ஆழமாய் விசுவாசித்து வாயை திறந்து பேசும்போது உங்களால் தரித்திரத்தை தடுத்து நிறுத்த முடியும். ஆமென். இன்றைக்கு நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் எனக்கு திறந்திருக்கிறார். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன். நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு பெருகுவேன். நான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகிறேன். இப்படியெல்லாம் நீங்க வாயை திறந்து பேச 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 என்ன நடக்குது? தரித்திரத்தை தடுத்து என்ன செய்றீங்க? தண்ணி கரை புரண்டு வருது. சில வீட்டுக்குள்ள ஜல்லுன்னு புகுந்து உள்ள போயிருது, சில வீட்டுக்குள்ள போக முடியல. ஏன்னா காம்பவுண்டு சுவர் நல்லா என்ன செஞ்சிருக்கிறாங்க, கட்டி ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருக்கிறாங்க. மோதி பார்த்துட்டு பேக் அடிக்குது அது தண்ணி. ஆமென். இப்படி விசுவாச வார்த்தையில நீங்க என்ன செய்யணும்? பேசணும். பேசி தரித்திரம் உங்க வீட்டுக்குள் நுழையாதபடிக்கு என்ன செய்யணும்? தடுத்து நிறுத்த வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம் வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நான் ஏற்கனவே சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. என்ன சொன்னேன்? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒன்றை நான் சொன்னேன்ல, அதை நீ கவனிக்கலையா அப்படின்னு சொல்றாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென்.
அப்ப தேவனுடைய மகிமை நீங்க பார்க்கணுமா? விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆமென். நீங்க விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் போது அங்க தேவனுடைய மகிமையை நீங்கள் என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். ஆமென். கண்ணீர் மாற ஆரம்பிக்கும், கவலைகள் மாற ஆரம்பிக்கும், பீடைகள் ஒளிய ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனைகளுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? முடிவு அங்கே உண்டாகும். எப்பொழுது? நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது. விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஆமென். கைப்பிடி சொல்லுங்க. நீங்க விசுவாசிக்கிறபடியால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். நீங்கள் விசுவாச மார்க்கத்தால், நீங்கள் விசுவாச சந்ததியார்கள். ஆமென். ஆகவே நீங்க விசுவாசிக்கும் பொழுது எல்லாம் மாற ஆரம்பிக்கும், எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் தரித்திரத்தை வெறுக்கிறவர் என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் யார்? தரித்திரத்தை. பாஸ்டர் ஒரு வசனம் கொடுங்க பாஸ்டர், எனக்கு போதும். தேவன் ஏற்கனவே நிறைய காமிச்சிட்டேன், கிட்ட 16 வாரமாக காமிச்சிட்டே வர்றேன். தேவன் தரித்திரத்தை வெறுக்கிறவர். தரித்திரத்தை அவர் வெறுக்கிறாருன்னு இன்னைக்கு ஒரு வசனம் காமிச்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ காமிக்கிறேன், வாசிங்க மறுபடியுமாக. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். போதும். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். நல்லா கவனிங்க. கர்த்தர் தரித்திரத்தை வெறுக்கிறபடினாலே தான் அவர் போய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை செய்கிறாரு, பிரசங்கிக்கிறாரு. ஆமென். எல்லாரும் தரித்திரத்தில் இருக்கட்டும் அப்படின்னு எதுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டு இருக்கிறீங்களா? எல்லாரும் தரித்திரத்திலே கிடக்கட்டும், கடனுக்குள்ளே கிடக்கட்டும், வறுமைக்குள்ளே கிடக்கட்டும்னா இவர் எதுக்கு இங்கிருந்து கால்நடையா போகணும்? ஒவ்வொரு கிராமமாக போகணும், ஒவ்வொரு பட்டணங்கள் தோறும் போகணும், போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கர்த்தர் தரித்திரத்தை வெறுக்கிறவரானபடியால் தான் இங்கே லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நான் வந்தேன் என்று. ஆமென். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் தரித்திரத்தை வெறுக்கிறவர். ஆமென். அதனால தான் அவர் தரித்திரருக்கு போய் சுவிசேஷத்தை செய்தார், அறிவித்தார், பிரசங்கித்தார். எனவே தேவன் வெறுப்பதை போல நாமும் எதை வெறுக்கணும்? தரித்திரத்தை அரவணைத்துக் கொள்ளக்கூடாது. தரித்திரம் ஏன் தெரியுமா சிலர் விட்டு போக மாட்டேங்குது? தரித்திரத்தை இவங்க கட்டிப்பிடிச்சு நிற்கிறாங்க. தரித்திரத்தை அது விடுப்பான கொஞ்ச நாள் வேற வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுது. நீ போகக்கூடாது, நீங்கே தான் இருக்கணும், நீங்கே தான். அது போறேன்னு சொல்ற ஆள் என்ன சரியா இவங்க விடுறது கிடையாது. கர்த்தர் தரித்திரத்தை வெறுக்கிறத போல நாம் என்ன செய்யணும்? தரித்திரத்தை வெறுக்க வேண்டும். தரித்திரத்துக்கு என் வீட்டுக்குள்ள இடம் கிடையாது. அப்படி பேசணும். நாடு வீட்டுக்குள்ள போய் நின்றுக்கிட்டு தரித்திரியம் பிடிச்ச பைய வீடு. என்ன பைய வீடு? தரித்திரம் பிடிச்ச பைய வீடு. இந்த வீட்டில் கொண்டு வந்து என்னை கட்டி கொடுத்துட்டாங்க. இப்படி பேசி பேசிய இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு விதை என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க என்ன விதையை விதைச்சிட்டீங்க? தரித்திரம் என்கிற விதைய விதைச்சிட்டீங்க. இப்ப தரித்திரம் தான் விளைஞ்சு வரும். எதுதான் விளைஞ்சு வரும்? தரித்திரம் தான் விளைஞ்சு வரும். அதனால நடு வீட்டுக்குள்ள போய் நின்றுக்கிட்டு தரித்திரத்தை உயர்த்தி பேசாதீங்க, தரித்திரத்தை மேன்மைப்படுத்தி பேசாதீங்க. இயேசுவின் நாமத்துல தரித்திரத்தை நான் வெறுக்கிறேன். தரித்திரமே என் வீட்டுக்குள்ள நீ நுழையக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ள நுழைவதற்கு உனக்கு அனுமதி கிடையவே கிடையாது. இயேசுவின் நாமத்துல தரித்திரத்தை இந்த வீட்டை விட்டு விரட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கடன் பிரச்சனை மாறுவதாக அப்படின்னு பேசுனீங்கன்னா இப்ப என்ன செய்றீங்க? விதைக்கிறீங்க. அறுவடை கண்டிப்பா என்ன செய்யும்? உண்டாகும். ஆமென். சரி, ஏன் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும்? ஏன் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் தெரியுமா? தரித்திரம் என்பது அது ஒரு சாபம். தரித்திரம் என்பது அது ஒரு முள்.
தரித்திரம் என்பது நொறுக்குகிற ஒன்று. தரித்திரம் என்பது அது ஒடுக்குகிற ஒன்று. தரித்திரம் என்பது அது ஒரு இருப்பு நுகத்தடி. ஆமென். எனவே இதிலிருந்து ஒவ்வொருவரும் விடுதலையாக வேண்டும், ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். எனவே தான் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்க நினைக்கிறீங்க? ஆமென். ஆகவே தரித்திரத்தை அரவணைத்துக் கொள்ளாதீர்கள், தரித்திரத்தை கட்டிப்பிடிச்சுக்கிறாதீங்க. தரித்திரத்தை என்ன செய்யுங்க? வெறுத்து தள்ளுங்கள். போய் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யுங்கள்? பிரசங்கிங்கள். கர்த்தர் உங்க குடும்பத்தை வாழ வைப்பாரு. கர்த்தர் உங்க குடும்பத்தை என்ன செய்வாரு? வாழ வைப்பார். வீட்டுக்குள்ள முடங்கிடாதீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க? போய் தைரியமா சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? அறிவிங்க. அந்த குடும்பம் வாழ்வடையும் பொழுது உங்க குடும்பத்தை கர்த்தர் வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ ஒரு காரியத்தை லேசாக ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிச்சுட்டு அடுத்த வாரம் தொடர போகிறேன். ஏன்னா இப்போ இதை ஆரம்பிச்ச டைம் ஆகிடும். இந்த கேள்வியோடு நீங்கள் போங்க. வீட்டில் போய் கொஞ்சம் இதை ஆழமாக சிந்திங்க, கொஞ்சம் ஆழமாக யோசிங்க. வீட்டுக்கு போய் யாரும் தூங்கிட வேணாம். வர்ற 6 நாளும் இதை கொஞ்சம் ஆழமாக யோசிங்க, கொஞ்சம் சிந்திங்க. ஏன்னா இப்போ பிரசங்கம் பண்ணதுக்கும் இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் வீட்டில் என்ன செய்யுங்க? போய் யோசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னாரு? தரித்திரராகி நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னார். யாரு பாக்கியவான்கள்? தரித்திரராகிய நீங்கள். அப்ப யார் பாக்கியவானு? என்ன முகம்லாம் புஷ்னு போச்சு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன் பாஸ்டர் இவ்வளவு நேரம் விலைக்கு சொன்னதுக்கும் இதுக்கு என்னதுக்கு ரொம்ப ஆப்போசிட்டா இருக்குது? இதை கொஞ்சம் யோசிங்க, இதை சிந்திங்க. இதுக்கான பதிலை அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறோம்? உறுதியாக பார்க்க போகிறோம். ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. அதுக்கு தான் கர்த்தர் ஊழியக்காரர்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஆவியானவர் பதில் என்ன செய்வார்? சொல்லுவார். இப்பொழுது தரித்திரராக இருக்கிற நீங்கள் பாக்கியவானுங்க. அதோட நிப்பாட்டிடல. அங்கே ஃபுல்லி ஸ்டாப் இருக்கா, கமா இருக்குதா? நல்லா பார்த்து சொல்லுங்க. அடுத்து சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம். யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யம் என்பது தரித்திரம் முடிச்ச ராஜ்யம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் என்பது தரித்திரம் முடிச்ச ராஜ்யம் கிடையாது. இப்ப நீங்க தரித்திரா இருக்கிறீங்க, உங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. நீங்க எல்லாம் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துடலாம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஏராள ஐஸ்வர்யங்கள் இருக்கிறது. அப்படித்தான் சொல்றாருங்க. இது எப்படி பாச கரெக்டா இப்படித்தான் சொல்றாரு? உங்களால சொல்ல முடியும்? அடுத்த வாரம் வாங்க பார்க்கலாம். ஏன்னா அடுத்து கீழே உள்ள வசனங்கள்லாம் பார்க்க போறோம், மேல உள்ள வசனங்கள்லாம் பார்க்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இதை கொஞ்சம் சிந்திங்க, உள்ள வைங்க.